ஒசூர் அருகே கெலவரப்பள்ளி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீர் நுரைபொங்கி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கார்முகில் இணைகிறார். கார்முகில், ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுபோன்று நுரைபொங்கி வருவதை பார்க்கிறோம். விவசாயிகள் என்ன சொல்றாங்க? ஒசூர் அருகே கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைகளில் தான் பாசனத்திற்காகவும் தென்பண்ணை ஆற்றிலும் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது. அந்த தண்ணீர் தற்போது நுரை அதிக அளவிலே காணப்படுகிறது. இது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மழைக்காலங்களில் ஒவ்வொரு மாதமும் இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிவித்து வருகிறோம். இருந்த போதிலும் அரசும் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுகிறது என்று சொல்லி வருகிறார்களே, ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கை இல்லை. அதாவது கர்நாடக மாநிலம் நந்திமலை பகுதியில் உற்பத்தி ஆகும் தென்பண்ணை ஆறு பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து தமிழகத்தின் எல்லையான கொடியாலம் செக் டேம் அந்த பகுதி வழியாக தான் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு தண்ணீர் சேருகிறது. இவ்வாறு கர்நாடக மாநிலத்தில் பெய்த ஒரு சில நாட்களில் பெய்த மழையின் காரணமாக தற்போது அந்த மலையினுடைய ஆற்றங்கரையோரத்தில் உள்ள அதாவது தொழிற்சாலை வெளியேற்றக்கூடிய ரசாயன நீர் ஆற்றில் கலக்கப்படுவதால் இந்த நுரையானது காணப்படுகிறது. அதாவது தென்பண்ணை ஆற்றில் கணிசமாக நீர் மட்டுமே அணைக்கு கொண்டிருக்கிறது. இன்றைய பார்த்தீங்கன்னா முழு கொள்ளளவான 44.28 அடிகள் தண்ணீர் இருக்கிறது. இதில் 40.67 அடி தண்ணீர் சேமிக்கப்படுகிறது. அதாவது இன்னைக்கு பொறுத்தளவுக்கு அணைக்கு 290 கனஅடி தான் இருக்குது. அப்படி கொண்டிருக்கும் போது இந்த நுரையானது அதிகமாக காணப்படுகிறது. அதாவது அணையிலிருந்து வெளியேற்றக்கூடிய தண்ணீர்லையும் மற்ற இடதுபுறம் மற்றும் வலதுபுற கால்வாய்களும் வெளியேற்றக்கூடிய தண்ணீர்ல நுரை அப்படியே பொங்கி காணப்படுகிறது. இது குவில் குவிலாகவும் காணப்படுகிறதுனால விவசாயிகள் இதை பார்த்து ரொம்ப அச்சத்துடன் இருக்கிறாங்க. இந்த போல இருப்பதை அதாவது கண்டறிந்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தொடர்ந்து விவசாயிகளுடைய கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.